மக்களே, இன்றைக்கு ஒரு விசித்திரமான அற்புதமான ஒரு காட்சியை பார்க்க போறோம். பூனையும் நாயும் ரெண்டும் ஒண்ணா இணைந்து என்ன செய்து பார்ப்போம். பொதுவா நம்ம பார்க்க போனா நாய்க்கும் பூனைக்கும் ஏழாம் பொருத்தம். ரெண்டும் ஒரு இடத்துல ஒண்ணா உட்கார்ந்து பார்க்கவே முடியாது. ஆனா இங்க பாருங்க, எவ்வளவு அழகா ஒண்ணோடு ஒண்ணு இணைஞ்சு, அதை பாருங்க, அதனுடைய வாலை தூக்கி அது மேல போட்டு பாருங்க. இவ்வளவு அழகா உட்கார்ந்துகிட்டு இருக்கு பாருங்க. ரெண்டுமே ரெண்டுல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு. என்ன அழகா உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா? மனிதர்கள் கூட இவ்வளவு அழகா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க மாட்டாங்க. ஆனா எவ்வளவு அழகா, அதாவது சொல்லுவாங்க, எலியும் பூனையும் சொல்லுவாங்க, நாயும் பூனையும் சொல்லுவாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு என்றைக்குமே ஒத்து வராது. அப்பேற்பட்ட இந்த இரண்டும், அதாவது இது பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஷியன் கேட், இது ஒரு பெர்ஷியன் கேட்டு, அது பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு. இந்த ரெண்டுமே பாருங்க எவ்வளவு அழகா ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு பாருங்க. பொதுவா நீங்க பார்ப்பீங்க, நாயை தான் கட்டி போடுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பூனையை கட்டி போட்டுக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்க, பூனையை கட்டி போட்டு பாத்தீங்களா? நல்லா பாருங்க. ஆனா நாய் ஃப்ரீயா விட்டுருக்குறாங்க. அப்போ இந்த நாயை விட இந்த பூனை தான் செல்மிஷம் அதிகமா பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதான் அங்க பாருங்க, என்ன பார்வை பாக்குது பாருங்க. எவ்வளவு அழகா அது பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு எவ்வளவு ஆனந்தமா உட்கார்ந்துருக்கு. ஜெர்மன் ஷெப்பர்டும் பெர்ஷியன் கேட்டும் ரெண்டுமே விலை உயர்ந்த அனிமல்ஸுங்க. இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கு பாருங்க. பூனையை கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க. அது பாக்குறத பாருங்க, பாக்குற மொழியை பாருங்க, எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? வணக்கம்.